வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உன்னை சரணடைந்தேன் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏமா, நீ இப்படி உன்னை பத்தி நினைக்காம மத்தவாளை பத்தியே நினைக்கிற? பாட்டி தூங்குறான்னு நான் தான் பார்த்துட்டு வந்து தானே சொல்றேன். கொரட்டை விட்டுண்டு தூங்குறா, அவளை எழுப்பி கொடுங்கிற. எழுந்து முழிப்போடு இருக்கிற நீ சாப்பிட மாட்டேங்கிற. ஏமா இப்படி இருக்க? சரிடி, கொண்டு வா. எனக்கும் இன்னைக்கு என்னமோ பசிக்கிறது. 3 பேருமா சாப்பிடலாம். வாடி சுமி. 3 பேருமா ஏதோ பேசியபடியே சாப்பிட்டு முடித்தார்கள். மா மா சீக்கிரம் வா, பாட்டி என்னமோ போல பாக்குறாமா, வாயேன். ராதா பெரியதாய் கூக்குரலிட்டாள். கையை கூட அலம்பாமல் அப்படியே மூவரும் கூடத்துக்கு ஓடி வந்தார்கள். அபயாம்பிகா மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். ஜனகத்திற்கு மனசு அடித்து கொண்டது வேகமாய். ராஜா, இங்க வா சீக்கிரமா. இந்த விலாசத்துலதான் உங்க அப்பா இருக்கார். உடனே போய் சீக்கிரமா கூட்டிண்டு வாடா. போ, ஓடு. ராஜா பாட்டியை விம்மி வரும் அழுகையை அடக்கியபடி கோடிய முகத்துடன் பார்த்தபடியே வாசலுக்கு ஓடினான். அப்போது தெருவில் போன ஒரு காலி ஆட்டோவில் ஏறி விலாசத்தை கூறிவிட்டு அமைதியின்றி உட்கார்ந்திருந்தான். ஆட்டோவை நிறுத்திவிட்டு வாசல் கதவை தட்டியதும் திறந்தவனை பார்த்து திகைத்தே போனான் ராஜா. சின்ன வயது அப்பாவை நேரில் பார்ப்பது போல் இருந்தது அவனுக்கு. இப்போது அவனுக்கு வளர்ந்த வாலிபனான். அவனுக்கு ஓரளவுக்கு புரிந்தது. என்ன வேணும்? அப்பாவை பார்க்கணுமா ராஜா? ராஜாவுக்கு திகைப்பாய் இருந்தது. ஏன் பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? சரி, அது அப்புறமா யோசிக்கலாம். ஐயோ, அங்க பாட்டிக்கு என்னாச்சோ? ஆமா, எங்க அப்பா வேணும். பாட்டிக்கு பாட்டிக்கு. மேலே பேச்சு வராமல் முகம் சிவக்க தழும்பிய கண்களுடன் நின்ற ராஜாவை அப்படியே இழுத்து கொண்டு உள்ளே ஓடினான் பிரசாத். அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, வேகமா வாங்கப்பா. பிரசாத் போட்ட கூச்சலில் ஹரியும் சாயியும் பறந்துதான் வந்தார்கள். பிரசாத், என்னடாச்சு என்று கேட்டுக்கொண்டே வந்த ஹரி ராஜாவை பார்த்ததும் சட்டென்று நடை தடைப்பட சமைந்து நின்றான். வாய் சத்தம் வராமல் ராஜா என்று முனகியது. ஹரியை பார்த்ததும் ராஜாவால் தாங்க முடியாமல் கதறிவிட்டான். அப்பா, சீக்கிரமா வாங்கோப்பா, பாட்டிக்கு மோசமா இருக்கு, பேச்சே இல்ல, என்னமோ போல பாக்குறா. வாங்கப்பா, ஆட்டோ கொண்டு வந்திருக்கேன்பா, ஏறுங்கோ. ஹரிக்கு தலையே சுழல்வது போல் இருந்தது. ஐயோ, ஒரு வாரமா அம்மாவை பார்க்காம இருந்துட்டனே. அம்மா பொழைக்கணுமே. அம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மா, பாவிம்மா நான். அம்மா அம்மா. ஒன்றுமே பேசாமல் சாயி பிரசாத்திடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் ஆட்டோவில் பாய்ந்து ஏறினான். கண்களில் இருந்து நீர் கொட்ட ஆரம்பித்தது. பகவானே, நான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிற. எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாத. என் அம்மா எனக்கு வேணும். அம்மா, நான் உன்னை கூட பார்க்க வராம இருந்துட்டேம்மா. தப்புதாம்மா. என்னை பார்க்காமதாம்மா உனக்கு உடம்புக்கு வந்துடுத்து. அம்மா, இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா, மன்னிச்சுக்கோமா. மனம் போனபடி நினைத்ததையே நினைத்து நினைத்து புலம்பினான். சீக்கிரமா போப்பா, சீக்கிரமா போ. இடையில் ஆட்டோக்காரனை விரட்டினான். ஒரு வழியாய் வீடு வந்து சேர்ந்தான் ஹரி. ஆட்டோவுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் உள்ளே ஓடினான். அம்மா அம்மா, ஹரி வந்துட்டம்மா, உன்னோட ஹரி வந்துட்டேம்மா. அம்மா. கன்றின் தீனமான குரல் காதில் விழுந்த தாய் பசுவை போல் அபயாம்பிகாவின் உடலும் அசைந்து கொடுக்க கண்கள் சாதாரண நிலைக்கு வேகமாக அங்கும் இங்கும் அலைந்து பிறகு ஹரியை தீர்க்கமாய் பார்த்தது. முகத்தில் லேசான இளக்கம் அது புன்னகையாய் மாறியது. அம்மா அம்மா, இங்க பாரு, நான் வந்துட்டம்மா. இனிமே உன்னை விட்டு போக மாட்டேம்மா. அம்மா, சத்தியமா உன்னை தனியா விட்டு போக மாட்டேம்மா. அபயாம்பிகாவை கட்டி கொண்டு கதறிவிட்டான் ஹரி. அபயாம்பிகாவும் அவன் தலையை தன் நடுங்கும் கரங்களால் தடவி கொடுத்தாள். ஹரி, ஹரிப்பா, கண்ணா, அழாதப்பா. ஹரியின் கண்களை துடைக்க முயன்று தோற்றாள். ஹரி, சாயி பிரசாத்தையும் வர சொல்லுடா. அம்மா அம்மா, என்னம்மா, எப்படிம்மா எப்படிம்மா? கண்களை மூடி திறந்து தலையை இசைத்தாள் அபயாம்பிகா.
தெரியும் என்பது போல. போய் சாயிய வரச் சொல்லு. கண்களை துடைத்து கொண்ட ஹரி ராஜாவை அனுப்பினான். மறுபடியும் போய் சாயையும் பிரசாத்தையும் விஷயத்த சொல்லி கூட்டிண்டு வாடா, ஓடு. திரும்பவும் ஓடினான் ராஜா. விஷயத்தை சொல்லி அவர்கள் இருவரையும் மறுபடியும் கூட்டிக் கொண்டு வந்தான். பிரசாத்தும் சாயியும் அபயாம்பிகாவின் இரு பக்கத்தில் உட்கார்ந்தார்கள். இப்போது அபயாம்பிகாவிடம் ஒரு தெளிவு ஏற்பட்டிருந்தது. இருவரையும் பார்த்து புன்னகைத்தாள். தட்டு தடுமாறி கஷ்டத்துடன் பேசினாள். சாயி, நீ இந்த வீட்டுக்கும் ஜனகாவுக்கும் எப்போதும் துணையா இருக்கணும். பிரசாத், நீயும் எனக்கு பேரந்தா. நெய்ப்பந்தோ நீயும் எனக்கு பிடிக்கணும் பிரசாத். சாயி, கண்டிப்பாமா, கண்டிப்பா நான் இவங்களுக்கு துணையா இருப்பேன். எப்பவும் அவங்க நல்லதுக்கு தாமா யோசிச்சு செய்வேன். கவலையே படாதீங்கம்மா. ஹரி. பிரமித்து போய் உட்கார்ந்திருந்த ஹரி அபயாம்பிகா கூப்பிட்டவுடன் அந்த நிலையில் இருந்து விடுபட்டு தாயை நோக்கி குனிந்தான். ஹரிப்பா. அம்மா, என்ன வேணும்மா? ஹரிப்பா, நானுவ வர சொல்லு. அவன் இந்த ஆத்துல இங்கதான். இனிமே அம்மா கத்தினான் கோபமாய். சாயி சட்டென்று ஹரியின் கையை பிடித்தாள். அம்மாவோட எந்த ஆசையையும் பூர்த்தி செய்யத்தாங்க நாம இருக்கோம். சரின்னு சொல்லுங்க. இந்த சமயத்துல கூட கோவப்படுறது சரியில்லைங்க. ஹரி, நானும் பாட்டி, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன். நீங்க சமாதானமா இருங்க பாட்டி. அப்பா பாட்டியோட நல்லதனமா பேசுங்கப்பா. தம்பியை நான் கூட்டிட்டு வரேன்ப்பா. ஜனகத்திடம் சென்றான் பிரசாத். அம்மா, தம்பியோட அட்ரஸ் கொடுங்கம்மா, கூட்டிட்டு வர கொடுங்கம்மா. ஜனகம் உள்ளே போய் ஒரு பேப்பரில் எழுதி தர பிரசாத் வேகமாக வெளியில் வந்தான். இதெல்லாம் என்ன கூத்து? இவா ஒருத்தருக்கு எப்படி இவ்வளவு சகஜமா பழகிறா? இது எப்படி சாத்தியம்? இது எப்பல இருந்து ஆரம்பிச்சது? எனக்கு தெரியாம ஆத்துல என்னென்னமோ நடந்திருக்கே. ஏன் சாயி கூட என்கிட்ட சொல்லல? பிரசாத்தும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டா. கடைசியில எல்லாம் ஒரே குட்டையில ஊறின மட்டைகள் தானா? என்னை எல்லாருமே சேர்ந்து ஏமாத்திட்டாளே. ஒரு ஆம்பளைய ஏமாத்தருக்கு இவ்வளவு பேர் கூட்டமா சேர்ந்திருக்கா. எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராம எப்படி ஒத்துமையா நடந்திருக்கா? எனக்கு சந்தேகமே வரலையே. முட்டாளா இருந்துட்டேனே. ச்சே. அபயாம்பிகாவின் முன்னால் அவள் கையை பிடித்து கொண்டுதான் ஹரி உட்கார்ந்திருந்தாலும் மனது மட்டும் பலதையும் நினைத்து பொறுமி துடித்தது. தன்னை எல்லோருமா ஏமாற்றி விட்டார்களே என்கிற எண்ணமே அவன் மனதில் ஒரு பெரிய புயலை உருவாக்கி இருந்தது. அது எப்போது வெளியே சூறாவளியாய் வீசலாம் என நேரத்திற்காக காத்திருந்தது. ஹரி ஹரி. கவனிக்கவே இல்லை ஹரி. அம்மா மறுபடியும் திணறுவதை கூட கவனிக்காமல் தன் நினைவின் உள்ளேயே மூழ்கியிருந்தான். சாயிதான் அவனை நினைவிற்கு கொண்டு வந்தாள். பாருங்க, அம்மா உங்களைத்தான் கூப்பிடுறாங்க. பாருங்களே. ஹரியை பிடித்து உலுக்கினாள் சாயி. என்ன அம்மா? நினைவுக்கு மீண்டான். அபயாம்பிகாவையே பார்த்தான். அம்மா, நீ கூடவா என்னை ஏமாத்திட்ட? செய்யலாமாமா? இப்படி நீயே என்னை ஏமாத்தலாமா? அபயாம்பிகாவின் கண்களை உற்று பார்த்தபடியே கண்கள் தழும்ப அவள் மனதோடு பேசினான் ஹரி. ஹரியையே பார்த்த அபயாம்பிகா தலையை இப்படியும் அப்படியும் அசைத்தாள். நான் இல்லை ஹரி என்று சொல்வது போல் இருந்தது அவனுக்கு. ஹரியின் கையை பற்றி தன் மார்பின் மேல் வைத்து தம் கையையும் பொதிந்து கொண்டாள். அம்மா இல்லனா அப்போ ஜனகந்தான் இத்தனை வேலையையும் செஞ்சிருக்காளா? எத்தனை திண்ணக்கம், எத்தனை அழுத்தம்! கைகள் தாயாரின் மார்பில் பொதிந்திருக்க கண்கள் ஜனகத்தை கொடூரமாக பார்த்தன. சுட்டெரிக்கும் நெருப்பு ஜுவாலை அந்த பார்வையில் வீசியது. இதை சாயி பார்த்துவிட்டு அச்சமுற்றவளாய் ஜனகத்தின் பக்கம் பார்வையை திருப்ப அவளின் பார்வை ஹரியின் மேலேயே இல்லாமல் வாசலை நோக்கியே இருந்தது. அபயாம்பிகாவின் தலை அசைந்ததற்கு காரணம் எது என்று புரியாமல் தன் மனதிற்கேற்றாற்போல் நினைத்து ஜனகத்தை எதிரியாக நினைக்கும் ஹரியின் எண்ண ஓட்டம் புரியாமல் தவித்தாள் சாயி. பிரசாத் நானு ஜலஜாவை கூட்டிக் கொண்டு உள்ளே வந்தான். அவர்களை பார்த்ததும் எழுந்திருக்க போன ஹரியை சாயிதான் பிடித்து பலவந்தமாய் உட்கார வைத்தாள். பாட்டி நானும் வந்திருக்க பாட்டி. இங்க பாரு. நானும் பாட்டி.
கண்களை திறந்த அபயாம்பிகா நாணுவை பார்த்தாள், புன்னகைத்தாள். அவன் பக்கத்தில் கண்களால் துழாவினாள். புரிந்து கொண்ட பிரசாத் ஜலஜாவை நாணுவின் அருகில் வந்து உட்காரும்படி கூறினான். பயந்து தூரத்தில் நின்றிருந்த ஜலஜா நாணுவிடம் அதே பயத்தோடு வந்து உட்கார்ந்தாள். தலையை சாய்த்து ஜலஜாவை பார்த்த அபயாம்பிகாவின் கண்களில் கனிவு தோன்றியது. ஹரியின் கைகளில் இருந்து தன் கையை உருவிக்கொண்ட அபயாம்பிகா ஜலஜாவை அருகில் வரும்படி மெல்ல கூற, அவளும் அவள் பக்கம் குனிய, நடுங்கும் தன் கைகளால் அவள் தலையை தொட்டு ஆசிர்வதித்தாள். பிரசாத் அவ்வப்போது அபயாம்பிகாவின் நாடியை பார்ப்பதும் இதய துடிப்பை பார்ப்பதுமாய் கவலையுடன் இருந்தான். சுமி, அம்மு, ராஜா, ராதா எல்லாரும் வாங்க, பாட்டி பக்கத்திலேயே உட்காருங்க, பாட்டி நம்ம எல்லாரையும் நல்லா திருப்தியோட பார்க்கட்டும். எல்லாருமாய் பாட்டியை சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். எல்லோரையும் சுற்றி சுற்றி வந்த அபயாம்பிகாவின் கண்கள் இன்னும் சுற்றி வந்ததை புரிந்து கொண்டான் பிரசாத். எழுந்து ஜனகத்தின் அருகில் சென்றான். அவள் கையை பிடித்து கொண்டு அபயாம்பிகாவின் அருகில் அழைத்து வந்தான். சாயியை நகர சொல்லிவிட்டு ஜனகத்தை உட்கார வைத்தான். பாட்டியையும் பார்த்தான் பிரசாத். ஜனகம் நகர்ந்து அபயாம்பிகாவின் அருகில் வந்தாள். அவள் தலையை தன் மடியில் வைத்து கொண்டாள். அவள் முகத்தை தடவினாள். தலையை கோதிவிட்டாள். அடக்கியிருந்த கண்ணீர் பொத்து கொண்டு வெளியேற அபயாம்பிகாவின் முகத்தில் விழுந்து தெரித்தது. அபயாம்பிகா ஜனகத்தின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கரகரவென்று நீர் வழிந்தது. பேச நாக்கை கூட்டி சுழற்றினாள். முடியவில்லை. ஜனகத்திற்கு நன்றாகவே புரிந்து போனது. இத்தனை நாட்கள் தனக்கு பெரிய துணையாயிருந்த ஜீவன் அவளை விட்டு பிரிய போகிறது. மனது துடித்தாலும் அடக்கினாள். சுமி, பூஜை அறை உள்ள கங்கை சொம்பு சின்னதா இருக்கு பாரு, அதை மூடியை ஓட்டை போட்டு சீக்கிரமா கொண்டு வாமா. சுமதி 5 வினாடிகளில் கொண்டு வந்தாள். நானும் பாட்டி காதுல நாராயணா நாராயணான்னு சொல்லுடா. அம்மா, பாட்டி பாட்டி. அழுகை குரலில் நானு கேட்டான். முதல்ல சொன்னதை செய் நானு. பிரசாத், நீயும் நானுவுமா மாத்தி மாத்தி பாட்டி காதுல சொல்லின்றுங்கோ. கையில் இருந்த கங்கை சொம்பில் இருந்து சொட்டு சொட்டாய் அபயாம்பிகாவின் வாயில் விட்டாள் ஜனகம். இன்னொரு கை அவள் மார்பை நீவிக்கொண்டே இருந்தது. கடக்கென்ற சத்தம் கேட்க சட்டென்று கையை எடுத்த ஜனகம் தன் புடவை தலைப்பாலேயே மாமியாரின் வாயில் இருந்து வழிந்த நீரை துடைத்தாள். லேசாய் திறந்திருந்த கண்களையும் தன் கரத்தால் மூடினாள். மௌனமாக எழுந்து தூரப் போய் நின்றாள் ஜனகம். நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்த நாணுவின் முதுகை தட்டினான் பிரசாத். நானா, போரும்பா சொன்னது, இனிமே பாட்டிக்கு காது கேட்காது நானா. பிரசாத்தை பார்த்த நானு சொன்னதை புரிந்து கொண்டு அபயாம்பிகாவையே பார்த்தான். அடக்க முடியாமல் அப்படியே பாட்டியின் மேலேயே கவிழ்ந்து படுத்து குலுங்கினான். அம்மு, சுமி எல்லாருமாய் பாட்டி என்று குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார்கள். ஹரியும் தாங்க முடியாமல் அழ ஆரம்பித்தான். சாயியை தவிர யாருமே அவன் அருகில் நெருங்கவில்லை. எல்லோரும் கதறி அழுது கொண்டிருக்க பயமும் பீதியுமாய் மிரள மிரள அழுது கொண்டு தனியாக நின்றிருந்த ஜலஜாவை ஜனகம் தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டவுடன் வாய்விட்டே அழுதாள் ஜலஜா. பிரசாத் ஜனகத்தின் அருகில் வந்தான். அம்மா, யார் யாருக்கு சொல்லிவிடணும், யார் யாருக்கு தந்தி கொடுக்கணும், எல்லாம் சொன்னீங்கன்னா செஞ்சுட்டு வந்துடுறேம்மா. இந்த செயலை செய்ய வேண்டிய ஹரி அழுது கொண்டும் பேசாமல் இருக்க இந்த பிள்ளை பொறுப்புடன் கேட்டது ஜனகத்துக்கு வியப்பாக இருந்தது. விவரங்களை கூறினாள். ஜலஜாவையும் ஒரு இடத்தில் உட்கார வைத்தாள். சாயியை தொட்டவுடன் அவள் திரும்ப தன் அருகில் வரும்படி ஜாடை காட்டினாள். வந்தவுடன் ஹரி என்னென்ன செய்ய வேண்டும், அபயாம்பிகாவை படுக்கையை விட்டு கீழே படுக்க வைக்க வேண்டும், ஹரியிடம் செலவிற்கு பணம் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் என மடமடவென்று கூறினாள். எல்லாவற்றையும் காது கொடுத்து கேட்ட சாயி ஜனகம் கூறியவைகளை மளமளவென செய்தாள். ஹரியிடமும் மெல்ல காதில் கிசுகிசுத்தாள். அழுதழுது களைத்த அனைவரும் கிடைத்த இடத்தில் சுருண்டும் சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டும் இருந்தார்கள். அபயாம்பிகாவின் மரணத்திற்கு உபகாரம் கேட்க வந்தவர்களுக்கு நன்றாகவே அவல் கிடைத்தது. சாயியையும் பிரசாத்தையும் அந்த வீட்டில் பார்த்தவர்களுக்கு முதலில் ஏற்பட்டது அதிர்ச்சி.
பிறகு அவர்கள் முகத்தில் ஏற்பட்டது கேலிக்கான அறிகுறிகாய் ஒரு நக்கலான சிரிப்பு. ஆனால் இதை எதையும் லட்சியம் செய்யாமல் சாயியும் ஜனகமும் தத்தமது வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். நானு அம்மா எப்போது ஒரு சங்கடமும் இல்லாமல் இருக்கிறாளோ அப்போது நாமும் எதையும் தவறாக பார்க்க கூடாது என்கிற மேம்போக்கான எண்ணத்துடன் நடந்து கொண்டான். அம்மு சுமிக்கு முதலிலேயே அறிந்தவர்களாதலால் அவர்களால் இயல்பாக இருக்க முடிந்தது. ராதாவும் ராஜாவும் தான் கொஞ்சம் திணறி போனார்கள். ராஜா கூட மனதை ஒரு வழியாய் சமாதானப்படுத்தி கொண்டு விட்டான். ஆனால் ராதாவால் முடியவில்லை. ஒட்டாமலேயே தான் இருந்தாள். அனாவசியமான எரிச்சல், ஆங்காரம் எல்லாம் ராதாவிற்கு அதிகமாக இருந்தது. வீட்டில் உள்ள போனில் அவளுக்குத்தான் அதிகம் போன் வந்தது. இந்த 10 நாட்களில் அவளை அதிகம் கவனிக்க யாரும் இல்லாதது வசதியாகிவிட்டது. அபயாம்பிகா இறந்த மறுநாள் வந்த அந்த போன் ராதாவிற்குத்தான் பயன்பட்டது. லட்சம் வந்தது ஜனகத்திற்கு ஒத்தாசையாக இருந்தது. கூடவே விஷயங்களையும் அறிந்து கொண்டாள். ஆனால் அனாவசியமாய் எதிலும் தலையிடவில்லை. ஜனகம், இத்தனை நாள் உனக்கு அபயாம்பிகா இருந்தா, இனிமே உன்னை நீயே தான் பார்த்துக்கணும். அது புரிஞ்சுண்டு சரியா நடந்துக்கோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். போறச்சே சொல்லிண்டு போகக்கூடாதுன்னு வா. மறுபடியும் இங்க வந்துட்டு போக எனக்கு தெம்பில்ல. வயசும் ஆயிடுத்து. பார்த்து நடந்துக்கோ ஜனகா. உன்னை பத்திய கவலை தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். அடிக்கடி லெட்டர் போட்டுண்டிரு. அனைவரும் போயாயிற்று. சமாராதனைக்கு யாரும் அதிகம் வரவில்லை. காரணம் சாயிதான் என்று புரிந்தது. ஆனாலும் அதை பற்றி ஒருவரும் கவலைப்படவில்லை. ஹரி எங்கிருந்து ரூபாய் கொண்டு வந்தான் என்ற ஆராய்ச்சிக்கே யாரும் போகவில்லை. சம்பாவனைகள் நிறைய தயக்கம் இல்லாமல் கொடுத்ததினால் சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். சாயியும் அனாவசியமாக அங்கும் இங்கும் அலையாமல் மாடியிலேயே இருந்தாள். அபயாம்பிகாவின் காரியங்கள் முடிந்த தினமே இரவு சாப்பாடானதும் ஹரி சோஃபாவில் உட்கார்ந்தான். முகம் தும்மு தும்முவென்றிருந்தது. ஜனகா, வாடிங்க. வந்து நின்றாள் ஜனகம். நீ ஒரு பொம்மநாட்டி தானா? சொல்லிடி. என்னை ஏமாத்தி அம்மாவை கைக்குள்ள போட்டுண்டு சாயி பிரசாத்தையும் ஆட்டத்துக்கு ஆட வச்சுண்டு என்னம்மா நாடகம் ஆடியிருக்க? இப்ப எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதோ? எப்போதும் போல் இறுகியிருந்த ஜனகத்தின் முகம் சிவந்திருந்தது. நிறுத்துங்கோ என்று சொல்வது போல் கையை காட்டினாள். சில அடிகள் முன்னே வந்து. இதை எதிர்பார்க்காத ஹரி அவளை விக்கித்து பார்த்தான். பேச ஆரம்பித்தாள் ஜனகம். பிரசாத், சாயி, எல்லாரும் கேட்டுக்கோங்கோ. என் குழந்தைகள் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இனிமே இந்த சம்சாரத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் கிராமத்துக்கு போறேன். இனிமே எல்லாத்துக்கும் சாயி தான் பார்த்துப்பா. என்ன சொல்றீங்க? வேணாங்க. சாயி, சித்த பேசாம இரு. நான் சொல்றத கேளு. ராஜா வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போறதுக்காக எழுதி போட்டு அவனுக்கு கிடைச்சாச்சு. அடுத்த மாசம் அமெரிக்கா போறான். ராதாவோட கல்யாணம் அவளே நிச்சயம் பண்ணிண்டாச்சு. அதனால அந்த பொறுப்பும் எனக்கு இல்ல. அம்மா, உனக்கு அம்மா எப்படி? ராதா பெரிய அடி விழுந்து ஆடி போனவளைப் போல் கேட்டாள் ஜனகத்தை. அவள் வரை ரகசியமாக இருந்தது அம்மாவுக்கு எப்படி தெரிந்தது? தாய் அறியாத சூழ் உண்டா ராதா? எனக்கு எல்லாமே தெரியும். பாட்டிக்கு சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள ஆத்துல என்னென்னமோ நடந்துடுத்து. பாட்டியும் போய் சேர்ந்துட்டா. அதுவும் நல்லதுக்குத்தான் ராதா. ஏன்னா இனிமே எதையும் தாங்கிக்கிற தெம்பு பாட்டிகிட்ட இல்ல. பிள்ளை, மாட்டு பொண்ணு, பேரன் பேத்திகள்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு பூவா எடுத்து கோக்குறாப்ல நம்ம எல்லாம் ஒரு மாலையா ஆசையா தொடுத்து வச்சா. ஆனா அதுல இருந்து உதிர்ந்த பூக்களால உங்க பாட்டி மனசு என்ன வேதனைப்பட்டது, எத்தனை சங்கடப்பட்டதுன்னு எனக்கு நன்னாவே தெரியும். உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி நொறுங்கி போறா. வியாதி வைக்க வந்து மாசக்கணக்கா படுக்கையில கிடந்து கூட சாகலாம். ஆனா நாம சுகப்படணும்னு எல்லாவித சௌகரியங்களையும் தந்த அந்த ஆத்மாவுக்கு கஷ்டத்தை அள்ளி அள்ளி பதிலுக்கு நாம கொடுத்தது அவளை வெம்பி உதிர வச்சுட்டோம். அதுதான் நம்மால அவளுக்கு செய்ய முடிஞ்சது. சரி விடு அத. சாயி, ராதாவோட கல்யாணத்துக்கு நான் பொறுப்பில்லாம பேசுறேன்னு நினைக்காத. அவளை திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவ அப்பாவை போல நினைச்சதை சாதிக்கிற குணம் அவளுக்கு. எத்தனை தூரம் அவ போயிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அதனால இனிமே பிரயோஜனம் இல்லை. அப்படி நாம அவளை அடக்கி செஞ்சா இன்னொரு பையனை ஏமாத்தின பாவம்தான் நமக்கு.
அதனாலதான் வேண்டாங்கிற. பிரசாத்துக்கு ஜனகம் பேச பேச உள்ளே அப்படியே பொங்கி பொங்கி வந்தது. சாயி, நீ ஆசைப்பட்ட குடும்ப வாழ்க்கை உனக்கு ரொம்ப தாமதமாத்தான் கொடுக்க முடிஞ்சது. காரணம், என் மாமியார் ரொம்ப நல்லவளானாலும் அவ மனசு என்னாலையும் கஷ்டப்பட வேண்டாமே என்கிற எண்ணத்தால தான் இத்தனை நாள் பேசாம இருந்த. அவளோட காரியமும் நல்லபடியா இன்னியோட முடிஞ்சது. இனிமே நான் விலகிக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். வேணாங்க, வேணாம். நீங்க இருந்தா இந்த வீட்டுல இருக்கிற கம்பீரம், தெய்வாம்சம், லட்சுமி கடாட்சம் இதெல்லாம் நான் இருந்தா வராதுங்க. கண்டிப்பா வராது. வேணாங்க. சாயி, உன்னோட நல்ல குணம் உன்னை இப்படி பேச வைக்கிறது. உன்னோட இந்த குணத்துக்காகத்தான் நான் உனக்கு இந்த குடும்ப பொறுப்பை தரேன் சாயி. கண்டிப்பா நீ ஏத்துக்கணும் சாயி. இனிமே உன்னாலதான் இந்த குடும்பத்தை நடத்த முடியும். அம்மா, நாங்க பரிதவிப்புடன் சுமி கேட்டாள். சுமி, நான் கிராமத்துல தனியா தான் இருக்க போறேன். எனக்கு தனிமை வேணும் சுமி. நான் அங்க போன பின்னால எந்த காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறது மட்டும் சர்வ நிச்சயம். அப்படி வந்ததுன்னா அது என்னோட உயிர் இல்லாத சரீரமாத்தான் இருக்கும். இது இன்னைக்கு திடீர்னு யோசிச்ச தீர்மானம் இல்லாமோ எத்தனையோ நாளுக்கு முன்னாடியே என்னுள்ள ஏற்பட்டு எப்போ அதுக்கு வேலை வர்றதுன்னு மனசுக்குள்ளேயே புரண்டுண்டிருந்த தீர்மானம்தான். இனிமே உங்க எல்லாருக்குமே அம்மா சாயிதான், நான் இல்ல. ராஜா ஜனகத்தின் அருகில் வந்தாள். அம்மா, நான் இந்த ஊரை விட்டுத்தான் போறேனே தவிர உன்னை விட்டு போறேன்னு நினைக்கவே இல்லம்மா. அடிக்கடி போன்ல பேசலாம், அந்த குரல்ல உன்னை பார்க்கலாம்னு சந்தோஷமா இருந்தம்மா. அம்மா, நீ இப்படி. ராஜா, கவலைப்படாதடா. கிராமத்திலேயும் அம்மாவுக்கு ஒரு போனுக்கு ஏற்பாடு செஞ்சுடுறேன்டா. அம்மாவோட குரலை நீ கண்டிப்பா கேட்கலாம் ராஜா. சட்டென்று இடைமறித்த பிரசாத் ராஜாவிற்கு தைரியம் அளித்தான். இல்ல பிரசாத், எனக்கு எந்த விதமான தொடர்பும் வேண்டான்னு தானே போறேன். நீ போனுக்கு இன்னுன்னு ஆரம்பிச்சு எனக்கு தினமும் அதே தொல்லையா போயிடும்டா. வேண்டாம்ப்பா. அம்மா, என்னையும் உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க தானே? அப்ப எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சின்னு ஒண்ணுமே நடக்கலையேம்மா. ராஜாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆற வரையிலும் நீங்க கொஞ்சம் விட்டுக்கு கொடுக்க கூடாதா? அதுக்கப்புறமா 2 பேருமே தொந்தரவு செய்ய மாட்டோமா? அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போன் பண்ணுங்க, நான் வருவேன். நான் மட்டும்தாம்மா. திடீரென்று ஜனகம் விறுவிறுவென்று சமையலறை சென்றாள். அம்மா, அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சுடுங்கோ, மன்னிச்சுடுங்கோ. சேகர் திடீரென்று கத்திக்கொண்டே உள்ளே நுழைந்தான். சேகர், ஐ சேகர் வந்துட்டான்பா. என்னடா சேகர்? பலவித குரல்களில் அவர்கள் கேட்க சாயியும் பிரசாத்தும் ஜனகம் ஏன் அப்படி உள்ளே போனாள் என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்பா, மன்னிச்சுடுங்கோப்பா, தப்பு பண்ணிட்டேன்பா. ஹரியின் காலில் விழுந்து கதறினான் சேகர். இப்போது இருந்த மனநிலையில் அவனை சேர்த்து கொள்வதா வேண்டாமா என்றே புரியவில்லை ஹரிக்கே. தலை குனிந்து பேசாமல் இருந்தான். அம்மா, அம்மா, சுமி, அம்மா எங்கடி? உள்ளிருந்து பிரசாத், பிரசாத் இங்க வா உடனே என்கிற ஜனகத்தின் குரலை கேட்டதும் தான் சேகர் வீட்டை சுற்றி பார்த்தான். ஒன்றும் மனசுக்கு சரியாக புரியவில்லை. ஜனகம் உள்ளிருந்து கூப்பிட்டதால் சமையல் அறையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட சேகர் சமையல் அறைக்குள் போக முயன்றான். பிரசாத், அவனை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. என் வரையில் அவன் செத்து போயாச்சு. போ சொல்லு அவனை. அம்மா, திருந்தி அவன் வந்திருக்காமா. தப்ப மனசார உணர்ந்துட்டாமா. அவன் உங்க மகன் இல்லையாமா? எந்த தப்ப பிரசாத்? தங்கையோட கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையை திருடிண்டு போனானே, அது கூட எனக்கு அவ்வளவு பெரிய தப்பா படல பிரசாத். பணம் போனா பணத்தை சம்பாதிக்கலாம்ப்பா. ஆனா ஒரு உசுரை போக்கடிச்சா அதை மறுபடியும் நம்மால பொழைக்க வைக்க முடியுமா பிரசாத்? எப்ப ஒரு பொண்ணோட சாவுக்கு அவன் காரணமா இருந்தானோ அன்னைக்கே என் மனசுல இருந்து அவனை தூக்கி எரிஞ்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்தாங்கிறதையும் மறந்தாச்சு பிரசாத். இன்னொன்னு சொல்ற, என் உயிர் போனப்புறமும் அவன் என்னை பார்க்க வரக்கூடாது, வர அனுமதிக்க கூடாது. இப்ப முதல்ல வெளியே துரத்து சொல்ற. அம்மா, வேண்டாம்மா, இவ்வளவு பெரிய தண்டனைய தராதம்மா. சேகர் பேச பேச சந்திராவின் அம்மா, என்ன விரட்டிடாதீங்கோ, என்ன விரட்டிடாதீங்கோ என்கிற குரலே காதில் ஒலிக்க தடார் என்று சமையல் அறையின் கதவை சாத்தினாள் ஜனகம். இறுகி சிவந்த முகத்துடன் வேங்கை மரம் போல் நின்றிருந்தாள். பிரசாத் ஜனகத்தையே பார்த்தான். தீ பிழம்பாய் ஜுவலிக்கும் அவள் முகத்தையே பார்த்தான்.
இத்தனை நாட்களாக அவள் மேலிருந்த மதிப்பும் மரியாதையுடன் பக்தியும் இப்போது கூட சேர்ந்து கொண்டது. வெளியில் இருந்த சேகர் கதவை தட்டி தட்டி ஓய்ந்து போனான். சேகர், டே, எப்ப அம்மாவுக்கு பிடிக்கலையோ நீ இப்போ இங்கிருந்து போயிடுடா, வீணா வம்ப வளர்க்காத. எத்தனை மென்மையானவ அம்மா. அவளோட மனசு இவ்வளவு இருகணும்னா உன்னோட தப்பு எவ்வளவு பெருசுன்னு இப்பவாவது புரிஞ்சதா இல்லையா? அம்மாவுக்கு முதல்லயே மனசு சரியில்லை. போயிடுடா, போயிடு. பாட்டியோட காரியமும் இன்னைக்கு தாண்டா முடிஞ்சது. நாங்களே இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கோம். நீயும் இன்னும் குழப்பத்தை உண்டு பண்ணாத. போயிடுப்பா. சுமையும் அம்முவுமாய் மாற்றி மாற்றி சேகரை விரட்டாத குறையாய் துரத்தியேதான் விட்டார்கள். ஹரி பல்லு போன கிழட்டு சிங்கம் போல துவண்டு உட்கார்ந்திருந்தான். நடப்பது எதையும் அவனால் ஜீரணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். சேகர் போனது தெரிந்த பின்பு பிரசாத் கதவை திறந்தான். மா, வாங்கம்மா. நானும் ராஜாவும் கல்யாணம் பண்ணிக்கிற வரை உங்களோட கட்டுப்பாட்டை தளர்த்திக்க கூடாதாம்மா? பிரசாத், உனக்கும் ராஜாவுக்கும் என்னைக்கும் என் ஆசீர்வாதம் உண்டுப்பா. அம்மா, பிரசாத் சொல்றாப்புல போன் வச்சுக்கோமா. இல்ல ராஜா, அது ரொம்ப தொந்தரவா போயிடும்பா. நான் தனியா இருந்தா மட்டும் என்ன, எப்போதும் உங்களோட நல்லதுக்குத்தான் பிரார்த்தனை பண்ணிண்டே இருப்பேன். எனக்கு அங்க யாரும் இல்லைன்னு கவலையே வேண்டாம். பகவான் இருக்கார், அது போரும். சாயி, நான் நாளைக்கே கிளம்புறேம்மா. ஜலஜா, சாயி தான் இனிமே உன் மாமியார். அவளுக்கு நீ மரியாதை தர தவறக்கூடாது, தெரிஞ்சுதா? சாயி மாதிரி மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஜலஜா. நானும் பிரசாத் உனக்கு பெரியவன், அதனால அவன் என்ன சொல்றான்னு கேட்டுக்கோ. அவனோட ஒத்துமையா இருக்கணும்பா. ராஜா, நீயும் இவாளுக்கு கடுதாசி போடுறதோட அவ்வப்போ வந்துண்டு போயிட்டு இருக்கணும்பா. சுமி, அம்மா எப்பவும் போல வந்துண்டு போயிட்டு இருங்கோ. உங்க வீட்டுல ஏதாவது போகக்கூடாதுன்னு தடை செஞ்சா அதை மீறிண்டு நடக்க கூடாது, புரிஞ்சுண்டேளா? ராதா, இங்க வா. இங்க பாரு ராதா, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்டுக்கோ. அதுபடி நடக்கிறதும் நடக்காததும் உன் இஷ்டம். நீயா தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறவனை அவமதிக்காதே. அவனோட சுக துக்கத்துல பங்கெடுத்துண்டு அவனுக்கு இசைவா நடந்துக்கோ. சரியா ராதா? சரி என்பது போல் தலையாட்டின ராதா. ஹரியையும் ஜனகத்தையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு உள்ளே போய்விட்டாள். அன்றிரவு முழுவதும் ஜனகத்தை யாரும் தூங்க விடவே இல்லை. மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் நெஞ்சு கொள்ளும் அளவுக்கு அவள் பேச்சையும் அவளையும் நிறைத்து கொண்டார்கள். மறுநாள் காலை பிரசாத்தின் தீவிரமான பிடிவாதத்திற்கும் மற்றதுக்கும் அடிபணிந்து அவன் காரில் ஏற சம்மதித்தாள். கையில் ஒரு சிறிய ட்ரங்கு பெட்டியுடன் புறப்பட்டே விட்டாள் ஜனகம். புறப்படும் முன் வீட்டை நன்கு பார்த்தாள். வாய் திறவாமல் இருந்த கணவன் முன் நின்றாள். நேர் பார்வை பார்த்தாள் ஜனகம். அந்த பார்வையின் தீட்சண்யத்தை பார்க்காமலேயே அறிந்து கொண்ட ஹரி அவளை நிமிர்ந்து பார்க்க நெஞ்சுரம் இல்லாதவனாக குனிந்து உட்கார்ந்திருந்தான். இரு கரம் குவித்தாள் அவனுக்கு நேராக. பிறகு புறப்பட்டு சென்றாள். அம்மாவும் சுமியும் சாயியின் இரு தோள்களிலும் தலை சாய்த்து சத்தம் வராமல் அழுதார்கள். சாயியின் நயனங்களும் நிரம்பி வழிந்தது. ராதா, ராஜா, நானு, ஜலஜா எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர் ஆறாக ஓட பிரசாத்தின் காரில் ஏறி உட்கார்ந்த ஜனகம் அனைவருக்குமாய் கையை அசைத்தாள். உள்ளே உட்கார்ந்திருந்த ஹரியின் கண்களில் அவனையும் அறியாமல் நீர் திரண்டது உண்மைதான். காரின் ஜன்னல் வழியாய் பசுமையான வயல்வெளிகளையும் நிர்மலமான நீல வானத்தையும் அதில் கூட்டமாய் பறக்கும் வெண்மையான பட்சிகளையும் பார்த்தவாறே தன்மையாய் வீசும் தென்றலில் நரைத்த கூந்தல் அவள் நெற்றியில் விளையாட அவளையும் அறியாமலேயே ஜனகத்தின் உதட்டில் ஒரு புன்னகை நெளிந்தது. மீண்டும் நிமிர்ந்து பார்க்க தெளிந்த வானில் அபயத்தின் முகம் நிழலாய் தெரிய தீர்க்கமாய் பார்த்தாள். அம்மா, உங்க பிள்ளைக்கு ஒரு துணைய வச்சுட்டு தாமா வந்திருக்க, சரிதானம்மா? சந்தோஷம்தானம்மா? அபயம் சிரித்தாள். மீதி இருந்த பற்கள் தெரிய ஜனகம் நிம்மதியாய் பெருமூச்சு விட்டு காரின் இருக்கையில் சாய்ந்து கண்களை மூடினாள். வண்டி ஒரே சீராக போய்க் கொண்டிருந்தது.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.